விருதுநகர் மற்றும் மதுரையில் பிற்பகல் 1 மணி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக குறிப்பாக தென்மண்டலத்தை பொறுத்தவரையிலும் 2 நாட்களாகவே தொடர்ந்து அதிகனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு விருதுநகர், மதுரை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 4 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு பொறுத்தவரையிலும் காயல்பட்டினத்தில் இதுவரையிலும் 95 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டர் மழையும் பல்வேறு இடங்களில் 50 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை என்பது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரம், அதாவது பிற்பகல் 1 மணி வரையிலும் விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.